ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னு கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஐலாண்ட் எக்ஸாமில் நடக்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோ F8ல இருக்கா. நானும் சேவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. சோடா ஒரு கேமை முடிச்சுட்டு அதில் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ குவிஸ் காம்படிஷனில் கலந்துருக்கான். சோடா மற்ற எல்லாரும் குரூப்பாக தான் கேமை விளாண்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் இந்த ஐலாண்ட் கேமை தனியாக தான் இருக்காங்கிறதுனால கேர்ஃபுல்லாருன்னு சோடா சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ ரொம்ப திறமசாலி தான். பட் குவிஸ் காம்படிஷன் பார்த்தா அனிமேவை பற்றி இருக்கு. அனிமேவை பற்றி நம்ம ஹீரோக்கு அதிகமாக தெரியல. ஸோ நம்ம ஹீரோ பெருசாக அதில் வின் பண்ணல. சோடாவோட டீம்மேட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ ஈகோவை பார்க்குறான். அந்த ஈகோங்கிற பர்சனை பார்த்தா ரொம்ப சோகமாக தெரியுதே அப்படின்னு சொல்லி நானும் கேட்குறா. அவங்க டீமை பற்றிலாம் நமக்கு கவலைப்பட டைம் இல்லை, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்புறான். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் உனக்கும் அதே தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட டேப்லெட்டையே வாங்கி செக் பண்ணி பார்க்குறான். ஏன்னா இவ பொய் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் யோசிக்காம அவள் டேப்லெட்டை நம்ம ஹீரோட்ட காமிக்கிறா. இன்னைக்கு இவங்க H9க்கு போகணும். போகிற வழியில் G8 அண்ட் G9 கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். H9 எங்களோட நெக்ஸ்ட் டெசிக்னேட்டட் ஏரியாவும் அதுதான்ப்பா அப்படின்னு சோடா வந்து சொல்கிறான். நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ H9ல நைட்டை மீட் பண்ணலான்னு சூட சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நானும் செய்வோம் அதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ நானசே தன்னை பற்றி எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. மற்றவங்கலாம் நானசே பேசுகிறத கேட்டு அவளை நல்லவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானசேவை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சோடோ சொல்கிறான். சீனியர் சோடோ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஈக்கா மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நானசே மொதல் கொண்டு கேட்கவும் ஈவன் ஃபர்ஸ்ட் இயருக்கு கூட தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம சோகமாகறான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பான்னு எல்லாரும் கேட்கவும் ஒன்றும் நடக்கலன்னு ஈக்கோ சொல்கிறான். அவருக்கு பேச கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நானசே சொல்லவோ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. உண்மை என்னன்னா நான் ஒரு பொண்ணு மேலே லவ்வில் விழுந்துட்டேன். அது ஷினோஹரா சாட்சுகி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அவ கூட நிறைய சண்டை தான் போட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நீக்கோ சொல்லுவா. அவட்ட ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானு சோடோ கேட்டா. ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா அவள் கோமியா குரூப்பில் இருக்க. கோமியாக்கும் அவளை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷினோஹராக்கும் அவனை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அவளை போகாதான் நான் தடுக்க ட்ரை பண்ணேன். பட் அது சண்டையில் தான் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சோகமாக உட்காரவும் உங்கள் மனசில் இருக்கிற ஃபீலிங்கை உங்களால் ஹானஸ்ட்டாக வெளிப்படுத்த முடியலை அவ்வளோதானே. அதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரில நானசே சொல்கிறா. ஆனால் ஷினோஹரா இப்போ கோமியாவோட குரூப்லலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈகோ வருத்தப்படவும் ஷினோஹரா மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவை மேக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அவள் உங்களுக்கு கூட லவ் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. எதையோ சொல்லாமல் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு அவள் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னு அவள் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸையும் நீங்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லிக்கிடல. அவகிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் சான்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த சர்வைவல் கேமில் ஃபஸ்ட்டு சர்வைவ் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சனை உங்களால் பார்க்க கூட முடியாம போச்சுன்னா அவ்வாவா கிட்ட சொல்ல முடியாமையே போயிரும் அப்படின்னு அப்படியே நானசே ஆள ஆரம்பிக்கிறா. என் லவ்வ நான் சொல்லணும்னா இந்த எக்ஸாம்ல சர்வைவ் ஆகி ஸ்கூலுக்குள்ள நான் இருக்கணும். எனக்கு புரிஞ்சது நீக்கோ சொல்றான். நானசேக்கு ஒரு சோகமான பாஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நானசே இப்ப நம்ம ஹீரோவா காலையிலேயே தனியா கூப்பிட்டு வெளியே தனியா பேசுறா. ரீகோட்ட ஓவரா பேசிட்டோன்னு நம்ம கேட்கவும் அதுதான் அவனுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கு. நல்லா தான் நம்ம ஹீரோ சொல்றான். அவள நான் சொன்னதுனால அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு கேட்கவும் அதுக்கு நம்ம அவன் கூட இருக்க முடியாது. சான்ஸ் கிடைச்சா திரும்ப அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அதுவோ கரெக்ட் தான் நம்ம யோசிக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிறாங்க. பீச் ஃபிளாக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் நடக்கிற இடத்துக்கு இவங்க வராங்க. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லவும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நானும் பண்ணல அப்படின்னு நானசே சொல்றா. நான் பிரேக் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட சோ நான் இங்க வெயிட் பண்றேன். நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ நானசேட்ட சொல்றேன். இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி தேர்ட் இயர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நானசே உன்னோட ஸ்விம் சூட் அது ரொம்ப கியூட்டா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டிவில நான் பார்த்த பிளேயர்ஸ்லாம் இப்படிதான் போட்டிருந்தாங்கன்னு வா சொல்றா. இவளோட பிசிக்கல் எபிலிட்டி B+ல இருந்துச்சு. மற்ற விஷயங்களும் அப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படி என்ன பார்த்துட்டே இருந்தா எனக்கு வெக்கமா இருக்குன்னு நானசே சொல்லவோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நாகுமா அந்த இடத்துல இருக்காங்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன சேலஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் நீ மிஸ் பண்ணிட்ட போலியே நாகுமா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் உன் டெசிக்னேட்டட் ஏரியாவா நாகுமா கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பிரேக் எடுக்கிறதும் நல்ல விஷயம் தான். அதனாலதான் நானும் இந்த இடத்துக்கு ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நாகுமா சொல்றான். தேர்ட் இயர்ஸ் தவிர்த்து வேற யாராச்சும் டாப் 3 பிளேஸ்க்கு வந்தா அப்ப நான் சீரியஸா இந்த கேமை விளையாட ஆரம்பிப்பேன் நாகுமா சொல்லவும் நான் குரூப்பா இல்ல தனியா தான் அந்த போட்டியில கலந்துருக்கேன். சோ பாட்டம் 5ல நான் வராம இருந்தா சரிதான் நம்ம ஹீரோ கவலைப்படுறான். பேசுறத கேட்டா அனுப்புகோர கிட்ட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆவான் அப்படின்னு நாகமா சொல்லிட்டு கிளம்புறான். பிளான் போட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் அவனுக்கு அது கஷ்டமா இருக்க போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நடந்த ரேஸ்ல நானசே தான் வின் பண்ணி பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிருக்கா. கிஃப்டா அவளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸும் கிடைச்சிருக்கு. தனியா இருந்தா மெயின் கேட்டுக்கு போய் வாட்டர் பாட்டில் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிட்டு கூட திரும்ப வந்திருப்பேன். பட் நானசேவால கீப் அப் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க ஏன் இதுல தனியா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நானசே கேட்கவும் தனியா கலந்துக்கிட்டதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதான். பட் ஆனா இதுல சில பெனிஃபிட்ஸும் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மத்தவங்க என்ன உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படித்தானு கேட்கவும் நீ என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்றான்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அவ்வளோ தன்னடக்கமான ஆள் மாதிரி தெரியலையே. மேபி பீப்புள் சேஞ்ச் ஆகலாமா அப்படின்னு இன்டெரக்டா எதையோ குத்தி காமிக்கிறா.
நானும் சேவும் இதுக்கு முன்னாடி மற்ற பர்சன்ஸ் மாதிரி நார்மலா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ற ஒரு பொண்ணா தான் இருந்திருப்பா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு நானசே யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அளவுக்கு நானசேவால ஃபாஸ்டா நடந்து போக முடியல. ஸோ அவ ரிலாக்ஸ் ஆகணும்னு உட்காந்துருக்கா. சரி நீ அப்போ இங்க உட்காந்து ரெஸ்ட் எடு. பக்கத்துல ஏதாச்சும் சேலஞ்ச் ஏரியா இருந்ததுன்னா நான் போய் கலந்துக்கிட்டு வரேன். நம்ம ஹீரோ போறோம். தடவை நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ண பிளேஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பையனோட அந்த ஸ்பாட் முடிஞ்சது. பார்த்தா கிளாஸியவை சேர்ந்த ஹாஷிமோட்டோ தான் கடைசியா ஜாயின் பண்ணியிருக்கான். அயன கோச்சி நீ தனியா இருந்தாலும் டாப் 10ல வந்துருவான்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை அந்த குவிஸ் மேத் ஆல இல்லைன்னா நீ தான் ஜெயிச்சிருப்பான்னு அவன் சொல்றான். இது ஹிஸ்ட்ரிக்கான குவிஸ். இதுலயும் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். அயன கோச்சி நீ ஹிஸ்ட்ரியில எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு தெரியாது நம்ம அழுதுட்டு இருக்கோம். லக்கில் நான் ஏபிசிடி செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு போறான். எந்த சேலஞ்ச் போறா நம்ம ஹீரோட கிட்ட சயின்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நானும் சேப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கவா. நான் இல்லைன்னா நீங்க இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ, நான் தான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும்னு கேட்க அதிகமான பிளேசஸ் தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்ல நீங்க கலந்துக்கலன்னா நிறைய ஸ்கோரை இழந்துருப்பீங்களே அப்படின்னு கேட்கவும் என்னோட ஸ்ட்ராட்டஜில அதுவும் ஒரு பிளான்னு சொல்லலாம். சரிவா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். பார்த்தா பேசி வச்சபடி இவங்க சோடா எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. நைட்டு இவங்க கேம்ப் ஃபயர் கொண்டாடுறாங்க. கோ இன்சிடென்ட்ஸா இவங்க காரைசாவா டீமையும் மீட் பண்றாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்கவும் நான் பிடிச்ச மீன் எல்லாம் தரமாட்டேன் நீக்கோ சொல்றான். அவங்களுக்கு ஷினகரா பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவோ சரி வாங்க என் பங்கு சாப்பாடு கூட தாரேன் அப்படின்னு நீக்கோ ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ தனியா இருந்துச்சு போகவோ காரைசாவோ கூட போறா. லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல எதுவும் நடந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ சொன்ன அந்த பர்சனை நோட்டீஸ் பண்ண சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. அந்த ஃபர்ஸ்ட் இயர் நானும் சே பண்ணுவோம் கூட சுத்துறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு காரைசாவா கொஞ்சம் ஜலசா பேசவும் உனக்கு ஜலசா இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட ஆமா அப்படின்னு வா சொல்றா. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அதான் அவ கூட சுத்துறான்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஓமல நம்பிக்கை இருக்கு ஆனா நீயும் அவளும் தனியா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும் டக்கு நம்ம ஹீரோ படிச்ச காராசாவை கிஸ் பண்ணியிருந்தான். நீ என்ன கிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படவும் இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ 4வது நாள் காலையில காமிக்கிறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு பக்கத்துல அலாரம் சவுண்ட் கேக்குது. யாருக்காச்சும் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சவுண்டை நிக்காம அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பர்சனை கண்டுபிடிச்சா டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாப்போம் நானும் சொல்றா. சரி நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இவங்க ஒரு அன்னோன் ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி யாராச்சும் உயரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரீமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா கூட ஸ்கூலோட மெடிக்கல் டீம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க. வாட்ச்ல இருந்து அலாரம் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.